வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்னன்னா, சூர்யா அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, ஒவ்வொரு வருஷமும் யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி அடையுது, யார் ஒவ்வொரு வருஷமும் வின்னர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சூர்யா 97 தான் சினிமாவில் அறிமுகமாக இருக்காரு. அதனால 97வது வருஷத்துலேருந்து பார்க்கலாம். 1997 பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவுக்கு நேருக்கு நேர் அப்படிங்கிற படமும் விக்ரம்க்கு உல்லாசம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூர்யா விஜய் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச நேருக்கு நேர் படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் விக்ரம் அஜித் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச உல்லாசம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா தான் வின் பண்றாரு. அடுத்ததா 98 பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு காதலே நிம்மதி சந்திப்போமா அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம்க்கு கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூர்யா முரளி ஆகியோர் சேர்ந்து நடிச்ச காதலை நிம்மதி படத்துக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா சூர்யாவோட இன்னொரு படமான சந்திப்போமா அப்படிங்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே சமயம் விக்ரமோட கண்களின் வார்த்தைகள் படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு, ஆனா விக்ரம்க்கு எந்த படமுமே ஹிட் ஆகல. அதனால இந்த வருஷத்துல சூர்யா தான் வின் பண்றாரு. அடுத்ததா 99வது வருஷத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, விக்ரம்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா பெரியண்ணா பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் விக்ரம்க்கு சேது ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூர்யா விஜயகாந்த் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச பெரியண்ணா படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி சூர்யா ஜோதிகா ஆகியோர் நடிச்ச பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விக்ரம் பார்த்திபன் ஆகியோர் நடிச்ச ஹவுஸ்ஃபுல் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா பாலா டைரக்ஷன்ல விக்ரம்க்கு சேது படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விக்ரமோட கரியர்லயே மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் இந்த படம் அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறமா தான் விக்ரம் ஒரு முன்னணி நடிகராக மாறினாரு. ஸோ இந்த வருஷத்துல 2 பேருக்குமே 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இங்க விக்ரமோட சேது படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல விக்ரம் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2000ல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு உயிரிலே கலந்தது அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா விக்ரம்க்கு தமிழ்ல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல, மற்ற மொழிகள்ல தான் 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூர்யாவோட உயிரிலே கலந்தது எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வெற்றி இல்லை. அடுத்ததா 2001ல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, விக்ரம்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நந்தா அப்படின்னு இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம்க்கு பாத்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் தில் காசி அப்படின்னு இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூர்யா விஜய் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா சூர்யாவுக்கு பாலா டைரக்ஷன்ல நந்தா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம சூர்யாவோட கரியர்ல இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறமா தான் சூர்யா ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகராக மாறினாரு. அதே சமயம் விக்ரம்க்கு பாத்தீங்கன்னா முதல்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா தரணி டைரக்ஷன்ல விக்ரம் லைலா ஆகியோர் நடிச்ச தில் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா வினயன் டைரக்ஷன்ல விக்ரம்க்கு காசி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் சூர்யா 2 பேருக்குமே 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா 2002ல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா உன்னை நினைத்து ஸ்ரீ மௌனம் பேசியதே அப்படின்னு இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் விக்ரமுக்கு பாத்தீங்கன்னா ஜெமினி சாமுராய் கிங் அப்படின்னு இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமன் டைரக்ஷன்ல சூர்யா ஸ்னேகா ஆகியோர் நடிச்ச உன்னை நினைத்து படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அடுத்ததா ரிலீஸ் ஆன சூர்யாவோட ஸ்ரீ படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா அமீர் டைரக்ஷன்ல சூர்யா த்ரிஷா ஆகியோர் நடிச்ச மௌனம் பேசியதே படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விக்ரம் பாத்தீங்கன்னா சரண் டைரக்ஷன்ல விக்ரம் கிரண் ஆகியோர் நடிச்ச ஜெமினி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்திலேயே அதிகமாக வசூல் பண்ண படம் இதுதான். பரத்வாஜ் சீன்ல இந்த படத்துல எல்லா பாட்டுமே அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதுலயும் இந்த படத்துல வர ஓப்போடு சாங் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இல்லாத அந்த டைம்லயே பட்டி தொட்டி எங்கும் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. ஆனா அடுத்ததா வெளியான விக்ரமோட சாமுராய் படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல, ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதுக்கப்புறம் விக்ரம்க்கு கிங் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ 2002வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு 2 படங்கள் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆனா விக்ரம்க்கு ஒரே ஒரு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா தான் வின் பண்றாரு.
அடுத்ததாக 2003 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா காக்க காக்க பிதாமகன் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா தூள், காதல் சடுகுடு, சாமி, பிதாமகன் அப்படிங்கிற இந்த 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் கௌதம் மேனன் டைரக்ஷனில் சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடித்த காக்க காக்க படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்ததாக பாலா டைரக்ஷனில் சூர்யா, விக்ரம் ஆகியோர் சேர்ந்து நடித்த பிதாமகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா தரணி டைரக்ஷனில் விக்ரம், ஜோதிகா ஆகியோர் நடித்த தூள் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லையும் 225 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட கரியர்லேயே மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. அடுத்ததாக விக்ரமுக்கு காதல் சடுகுடு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலை. அடுத்ததாக விக்ரமுக்கு ஹரி டைரக்ஷனில் சாமி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விக்ரமோட கரியர்லேயே மிகப்பெரிய முக்கியமான படமாக இருக்கிறது இதுதான். இந்த படத்தில் பாட்டு, டைலாக் அப்படின்னு எல்லாமே அந்த டைமில் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அடுத்ததாக பிதாமகன் படம் ரிலீஸ் ஆகி அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ விக்ரமுக்கு 3 படங்கள் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. அதே சமயம் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2004 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பேரழகன், ஆயுத எழுத்து அப்படின்னு இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமுக்கு அருள் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடித்த பேரழகன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சூர்யாவோட நடிப்பு இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும். அடுத்ததாக மணிரத்னம் டைரக்ஷனில் சூர்யாவுக்கு ஆயுத எழுத்து படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விக்ரம், ஜோதிகா ஆகியோர் நடித்த அருள் படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையல, சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ இந்த வருஷத்தில் சூர்யாவுக்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, விக்ரமுக்கு ஒரே படம் தான் சுமாராக ஓடி இருக்கு. அதனால இந்த வருஷத்தில் சூர்யா தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2005 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு கஜினி, விக்ரமுக்கு அன்னியன் அப்படின்னு சூர்யாவுக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா மாயாவி, கஜினி, 6 அப்படின்னு இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா அன்னியன், மஜா அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடிச்ச மாயாவி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூர்யாவுக்கு கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட கரியர்லேயே மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. இந்த டைம்ல சூர்யாவோட மார்க்கெட்டும் பயங்கர டாப்ல இருந்தது. அடுத்ததா ஹரி டைரக்ஷன்ல சூர்யாவுக்கு 6 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. அதே சமயம் விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் டைரக்ஷன்ல அன்னியன் படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விக்ரமோட நடிப்பு இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இந்த டைம்ல விக்ரமோட மார்க்கெட்டும் பயங்கர டாப்ல இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில இந்த படத்தில் பாடல்களும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆச்சு. விக்ரமுக்கு அடுத்ததான் மஜா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ 2005 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு கஜினி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் விக்ரமுக்கும் அன்னியன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா 2006, 2007 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஜில்லுன்னு ஒரு காதல், வேல் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆகி இந்த 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் விக்ரமுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2008 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு பீமா படம் ரிலீஸ் ஆச்சு. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்ச வாரணமாயிரம் படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதே சமயம் விக்ரமோட பீமா படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2009 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அயன், ஆதவன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமுக்கு கந்தசாமி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூர்யாவோட அயன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் ஆதவன் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் ஹிட் ஆயிருச்சு. ஆனால் விக்ரமோட கந்தசாமி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2010 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு சிங்கம், ரத்த சரித்திரம் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமுக்கு ராவணன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஹரி டைரக்ஷன்ல வெளியான சூர்யாவோட சிங்கம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா அடுத்ததா வெளியான ரத்த சரித்திரம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே சமயம் விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் டைரக்ஷன்ல ராவணன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. ஸோ அதனால இந்த வருஷத்துலையும் சூர்யா தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2011 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு 7ஆம் அறிவு படம் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமுக்கு தெய்வ திருமகள், ராஜபாட்டை அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வெளியான சூர்யாவோட 7ஆம் அறிவு படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விக்ரமோட தெய்வ திருமகள் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட்
ஹிட் ஆச்சு. ஆனால் விக்ரமோட ராஜபாட்டா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததாக 2012 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு மாற்றான் படம் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு தாண்டவம் படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா இரட்டை வேடங்கள் நடிச்சிருந்தா மாற்றான் படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விக்ரமோட தாண்டவம் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த வருஷத்தில் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்ததாக 2013 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு சிங்கம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு டேவிட் படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் சூர்யாவோட சிங்கம் 2 படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் விக்ரமோட டேவிட் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வருஷத்தில் சூர்யா தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2014 சூர்யாவுக்கு அஞ்சான் படம் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் விக்ரமுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. அடுத்ததாக 2015 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு மாசு பசங்க 2 அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமுக்கு ஐ மற்றும் 10 என்றதுக்குள்ள அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் சூர்யாவோட மாசு படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. ஆனால் பசங்க 2 படம் நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் டைரக்ஷனில் வெளியான ஐ படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படம் அப்போவே 200 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அடுத்ததாக வெளியான 10 என்றதுக்குள்ள எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ 2015 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரமோட ஐ படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்கே விக்ரம் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2016 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு 24 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு இருமுகன் படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா 3 வேடங்களில் நடித்த 24 படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விக்ரம் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த இருமுகன் படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இங்கே விக்ரமோட இருமுகன் படம் தான் ஒரு படி அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்தில் விக்ரம் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2017 சூர்யாவுக்கு சிங்கம் 3 படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சது. ஆனால் விக்ரமுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. 2018 சூர்யாவுக்கு தானா சேர்ந்த கூட்டம் படம் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு ஸ்கெட்ச் சாமி ஸ்கொயர் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனால் விக்ரமோட ஸ்கெட்ச் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. அதே சமயம் விக்ரமோட சாமி ஸ்கொயர் படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த வருஷத்தில் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்ததாக 2019 சூர்யாவுக்கு என்ஜிகே காப்பான் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, விக்ரமுக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் சூர்யாவோட என்ஜிகே எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் காப்பான் படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. விக்ரமோட கடாரம் கொண்டான் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ இந்த வருஷத்தில் சூர்யா தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2020-21 பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு சூரரை போற்று ஜெய்பீம் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆகி 2மே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுலேயும் ஜெய்பீம் படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. ஆனால் விக்ரம்க்கு இந்த 2 வருஷத்துலையும் எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. அடுத்ததாக 2022 சூர்யாவுக்கு எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸ் ஆச்சு. விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா மகான், கோப்ரா, பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விக்ரமோட மகான் படம் பார்த்தீங்கன்னா OTTயில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கோப்ரா படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. ஆனால் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அதனால இந்த வருஷத்தில் விக்ரம் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2023 விக்ரமுக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் சூர்யாவுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. 2024 பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சூர்யாவுக்கு கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் விக்ரமோட தங்கலான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையலாம், ஓரளவுக்கு நல்லா ஓடி இருக்கு. அடுத்ததாக இனி சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதே மாதிரி நேரடியாக மோதிய ரஜினி, கமல் படங்கள், விஜய், அஜித் படங்கள், எம்ஜிஆர், சிவாஜி படங்கள், சிவகார்த்திகேயன், தனுஷ் படங்கள் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.